கிறிஸ்துவனுடைய கலங்கிய கண்கள் அவனை திரும்பி பார்த்தபோது பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருக்கு நிம்மதியே கிடைக்கல ஐயா, பேதுருக்கு நிம்மதியே கிடைக்கல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அவர்கள்ட்ட வந்து பூட்டி அறையில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பேதுருக்கு சமாதானம் இல்லை. 8 நாளைக்கு பின்பு தோமா இருந்த இடத்துல, பேதுரு இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பேதுருக்கு சமாதானம் இல்லையா. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்த கண்ணீரோடு கூடிய கண்கள் இவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றது. இப்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். நான் போறேன்ப்பா, நான் இனி என்ன பழைய தொழிலுக்கு போறேன். ஏன்? எனக்கு அவரை ஃபேஸ் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, பார்ப்பதற்கு, அந்த முகத்தை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை. நான் போறேன் பழைய தொழிலுக்கு. ஆண்டவர் விட்டாரா? திரும்பவும் போனார். போய் கேட்கிறாரு, சீமோனே, 3.5 ஆண்டு என்னோடு இருந்த பிறகும் நீ பேதுரு அல்ல, கேபா அல்ல, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் நேசிக்கிறாயா? சொன்ன, ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, மீன் பிடிக்கிறவனாக அல்ல சகோதரனே, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். 2ஆம் தரம் கேட்டார். அப்படியே சொன்னான். 3ஆம் தரம் கேட்டபோது பேதுரு மனம் கசந்து வேதனைப்பட்டு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். மறுதலிப்பேன் என்று நீர் சொன்னவர், நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னதையும் அறிவீர், நான் மீன் பிடிக்க வந்ததையும் அறிவீர், இப்போது ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பேன் என்ற நிலையில் இருப்பதையும் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பரலோகத்தின் திறவுகோலை திரும்பவும் அவருக்கு உறுதிப்படுத்தினார். அவரை மீன் பிடிக்கிறவராக அல்ல, 3000 பேர் 5000 பேர் அவருடைய செய்தியை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றினார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரங்களிலே ஜபத்திலே தோல்வி அடைந்த மக்களாக இருக்கலாம், நான் என்ற அகம்பாவம் இருக்கின்ற மக்களாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் சென்றவர்களாக இருக்கலாம். கர்த்தர் கலங்கிய கண்ணோடு நம்மை திரும்பி பார்த்து, என் மக்களே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்கின்ற போது, ஆமாண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுக்கிற போது நம்மை கேபாவாக மாற்றுவார். அவருடைய கையின் கருவியாய் பயன்படுத்துவார். அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே பயணிப்போம். அந்த வாழ்வுக்கு நேராய் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சன்னதிகளையும் ஆசீர்வதிப்பார்.